தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரித்து வந்த நிலையில் தற்பொழுது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி தொடர்ந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களில் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்க சிபிசிஐடிக்கு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அரசியல் மற்றும் ஊடக தலையீடு இல்லாமல் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது இணைய பிரிவு ஆசிரியர் நிரூபன் சக்கரவர்த்தி அவர்கள் அளிக்க கேட்கலாம். விசாரிக்கப்படவில்லை. பகுஜன் சமாஜ்வாதி கட்சி முன்னாள் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றில் விசாரணை நடந்து வருகிறது. இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி அவரது மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வழக்கில் காவல்துறை முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை, முக்கியமான சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்படவில்லை, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் தொடர்பு குறித்தும் விசாரிக்கப்படவில்லை மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் விசாரணையில் தலையிட்டுள்ளதால் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து மீண்டும் விசாரணையை சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த மனுவை விசாரித்த இன்று சென்னை உயர்நீதிமன்றம் 6 மாதத்தில் முதல் கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவும் வழக்கின் விசாரணையில் உள்ள தகவல்களை சிபிஐக்கு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.